சாட்டர்டே மார்னிங் பேபியோட ஃபுட்டுக்கு கேரட் பாயில் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். எங்களோட டிஃபனுக்கு கார சட்னி ப்ளஸ் தோசை பிளான் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டன்ட் கார சட்னி மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். எதையுமே வதக்கலை, டேரெக்டாக மிக்சியில் எடுத்து அரைச்சிட்டு அண்ட் லைட்டாக தாளித்து மட்டும் விட்டுருக்கேன். டிஃபன் சாப்பிட்டு முடித்ததும் கேரட் நல்லா பாயில் ஆனதும் ஸ்மாஷ் பண்ணி பேபிக்கும் ஃபீட் பண்ணியாச்சு. அண்ட் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பேபிக்கு வந்துட்டு அரிசி பருப்பு சாதம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் எக்ஸஸாகவே வச்சுருக்கோம். லஞ்சுக்கு முள்ளங்கி சாம்பார் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொஞ்சம் குவான்டிட்டி தான் எடுத்திருக்கோம். 2 மெம்பர்ஸ்க்கு தான் வந்துட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். குக்கரில் பருப்பு பாயில் பண்ண வச்சுட்டு சாம்பாருக்கு தேவையான காய் அப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். கடாயில் சாம்பாருக்கு தேவையான எல்லாமே தாளித்து விட்டுட்டு அண்ட் வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் காயும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு குழம்பு மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பருப்பு கொஞ்சம் லைட்டாக கடைஞ்சி விட்டு ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சாம்பாருக்கு தொட்டுக்க உருளைக்கிழங்கு ஃப்ரை கொஞ்சம் ஸ்பைஸியாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். என்னோடய வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.